أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقفوهم إنهم مسؤولون رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் கருணையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்த இரவு நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கு நன்மையை நாடி இருக்கின்றான். அந்த நன்மையின் நாடுதலுடைய யதார்த்தம்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து அல்லாஹுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் எத்தனையோ மக்கள் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய அலுவல்களிலும் மற்ற இன்னபிற காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, திருமறை குர்ஆனுடைய 37வது அத்தியாயம் சூரத்து சாஃபாத் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இது முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை அடிக்கடி பரிசோதித்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்திருக்க நாம் என்னென்ன காரியங்களில் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடுகின்றோமோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் நம்மிடத்தில் வினவுவான் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை என்ன? நாளை அல்லாஹ் முன்னால் போய் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து நமக்கு யாருக்குமே இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே இதை பற்றி வலியுறுத்துகின்றான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில்
மிக அழகாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. வத்தகூனி, உங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். யௌமன், ஒரு நாளை. அந்த நாள் எப்படிப்பட்டது? துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க அப்படின்னா அவன் பக்கம் மீண்டும் திருப்பப்படுவீர்கள் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. அந்த நாளை அஞ்சி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த நாளுக்கு நம்ம போகிறோம். நம்ம என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சரியான ஒரு நம்பிக்கை தான். அதாவது அல்லாஹ்வை பற்றியான ஒரு நல்ல எண்ணம் கொண்டு இருக்கணும். ஹுஸ்னுத்தன்னு பில்லா, அல்லாஹ்வை பற்றியான ஒரு நல்ல எண்ணம். என்ன எண்ணம் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்து கொண்டிருக்கின்றான். ஒருவேளை நமக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமை நாளில் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். நாம் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்பதை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் எல்லா விதமான நன்மைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்குது. அல்லாஹ் நம்மளை எப்படியாவது என்ன செய்வான், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்குது. அதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். என்னதான் இந்த நம்பிக்கை இருந்தாலும் ஒரு கவலை என்பது நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த கவலை தான் என்ன அப்படின்னா, ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் நம்மளை நிறுத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா என்னவாகும்? ஒருவேளை நிறுத்தி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அல்லது சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழியை ஏற்படுத்தி அங்கே போய் கொண்டு இருக்கும் பொழுது அவங்கள நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால் நம்முடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அந்த யோசனை சரிதானா, அப்படி யோசிக்கலாமா அப்படின்னா அந்த யோசனை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி சொன்ன ஏராளமான செய்திகளில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாளை மறுமை நாளில் நபிமார்களுக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க. ஒரு நீண்ட ஒரு செய்தி, ஒரு சுருக்கமாக நம்ம இங்கே சொல்கிறோம். நாளை மஹ்ஷரில் எல்லாரும் நிறுத்தப்பட்ட பிறகு என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் நம்மளை யார் சொர்க்கத்திற்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவங்கள போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு வருவாங்க. அதுக்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்டு வருவாங்க. அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு வருவாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி ரொம்ப முக்கியமாக பதிவு செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் அவர்கள் உலகத்தில் செய்த ஒரு தவறை நினைத்து பார்ப்பார்கள். எல்லா நபிமார்களும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தாக இருக்கட்டும், அதே போல் நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஒரு செயல், அந்த செயலை என்ன செய்வாங்க, அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் அல்லது அந்த செயலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த விஷயத்தை அங்கே நினைவு கூறுவார்கள். எப்படி நினைவு கூறுவாங்க அப்படின்னா, இந்த நாள் என்பது மற்ற நாட்களை விடெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக கோபமாக இருக்கக்கூடிய நாள். எந்த நாளுங்க? மறுமை நாள். எந்த அளவிற்கு கருணையை அதிகமாக பொழிவானோ அதே அளவிற்கு அதிகமான கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் என்பது எந்த நாள் தான்? மறுமை நாள் தான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், எல்லா நபிமார்களும் சொல்லுவாங்க, இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப கோபமாக இருக்கிறான். மற்ற நாட்களை விடலாம் இந்த நாளில் ரொம்ப கோபமாக இருக்கிறான். நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறேன். இந்த காரியத்திற்கு அல்லாஹு தஆலா இன்றைக்கு என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்கிட்ட வராதிங்க, நீங்கள் இன்னார்கிட்ட அடுத்தவர்கிட்ட போங்க, அடுத்தவர்கிட்ட போங்க, அடுத்தவர்கிட்ட போங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, எல்லாரும் அனுப்புவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அல்லாஹு தஆலா நம்மளை நிறுத்தி இதை பற்றி நம்மள்கிட்ட விசாரிச்சுட்டா என்னாகும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டான், இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க அப்படின்னா, வாசா ஆதம ரப்பஹு ஃபகவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீறினாங்க, வரம்பு மீறினாங்க. அல்லாஹு தஆலா அவங்கள மன்னிச்சான்.
மன்னிப்பதற்கான வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். அதை வச்சு அவங்க காலா ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனான்னு துஆ செஞ்சாங்க. மன்னிக்கப்பட்டதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அந்த நேரத்தில் நினைவு கூர்றாங்க, இந்த தவறு நான் செஞ்சுருக்கிறேன், இந்த தவறுக்காக ஒருவேளை அல்லாஹு தாலா என்னை விசாரித்தால் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் அந்த கவலைனா, அது அல்லாஹு தாலா அந்த இடத்துல அவன் கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒருவேளை இந்த கோபத்தில் என்னுடைய காரியங்கள் விசாரிக்கப்பட்டால் என்னாகும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்திற்கு எதிராக நான் பிரார்த்தனை செஞ்சேன், அது தப்பெல்லாம் கிடையாது. அந்த மக்கள் எந்த விதத்திலும் என்ன செய்யலை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை, எவ்வளவோ கெஞ்சினாங்க. வ இன்னி குல்லமா தஅவுத்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாராங்கறான் அல்லாஹ் தஆலா. நான் எப்போனா அவங்களுக்கு நான் தாவா செய்கிறனோ, நான் தாவா செய்யும் போதெல்லாம், வாங்க உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று சொல்லும் போதெல்லாம், ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவருடைய விரல்களை அவங்களுடைய காதில் வச்சு அடைச்சி எதையுமே கேட்க மாட்டாங்க. வஸ்தக்ஷவ் சியாபஹும், அவருடைய தலையை வச்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய துணியை வச்சு அவங்களுடைய ஆடையை வச்சு அப்படி என்ன செய்வாங்க, தலையோடு முடிக்குவாங்க. நூஹ் சொல்வது எதுவுமே கேட்கக்கூடாது என்பதற்காக. இப்படியாக 950 வருடங்கள் அந்த மக்களிடையே பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய அனுமதியோடு பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் அழிக்கப்படுறாங்க. ஆனால் அதை நான் நினைவு கூர்றாங்க, இப்படி ஒரு காரியம் செய்திருக்கின்றேன், ஒருவேளை இதை பற்றி நான் வினவப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ எல்லா நபிமார்களும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளை மறுமை நாளில் விசாரணைக்குட்படுத்தப்படக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை நில்லு, ஒன்றை நான் விசாரிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னா, அதை விட ஒரு மோசமான தருணம் என்பது வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா விசாரணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அங்கே நிர்மாணித்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஹிசாபை யசீராங்கிறான், லேசான கேள்வி கணக்கு அப்படின்னு சொல்கிறான். லேசான கேள்வி கணக்கு அப்படிங்கிறது இப்போ எதுவுமே கிடையாது. இன்னமா தானிக்கல் கர்த், அது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம என்ன நன்மையெல்லாம் செஞ்சுருக்கிறோமோ அதெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடியதாக லேசான கேள்வி கணக்கு. நம்மளை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் நிப்பாட்டி, நீங்கள் இந்த நன்மைகள்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பட்டியல் சொல்லும் பொழுது, ஆமாம் 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 அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட் நீங்கள் போங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி விட்டானா அதுக்கு பேர் ஹிசாபை யசீரா. அதே நேரத்தில் மன்னூகிஷ ஃபில் ஹிசாப், கேள்வி கணக்குகளால் தொலைத்தெடுக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு விஷயமும் திரும்ப 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 தொலைத்தெடுத்து கேட்கப்படுது அப்படின்னா ஃபக்கத் ஹலக்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் அழிந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு விசாரணைக்கும் அந்த ஒரு கேள்வி கணக்கிற்கும் நாம் கண்டிப்பாக பயப்பட வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி ஒரு வசனம்தான் திருமறை குர்ஆனிலே வரக்கூடிய சூரத்து சாஃபாத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சாராரை பற்றி சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு நரகம்னு தீர்ப்பாயிருது. ஏன்னா அவங்க செஞ்ச அவ்வளோ பாவங்களுக்காக நரகம்னு தீர்ப்பாயிருது. தீர்ப்பாய் அவங்க போகும்போது அல்லாஹ் சொல்கிறான், வகிஃபூஹும், அவங்கள நிறுத்துங்க, அவங்கள நிறுத்துங்க, இன்னஹும் மஸ்ஊலுன், அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறாங்க, நிறைய கேட்க வேண்டியிருக்கு அவங்கள்ட்ட அப்படின்னு அல்லாஹு தஆலா நிறுத்துவான். ஒருவேளை நாம் நிறுத்தப்பட்டால் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் என்ன செய்வோம்? ஏன்னா நம்முடைய செயல்பாடுகள் இருக்கா இல்லையா, நம்ம சதா நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவே இல்லை. எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியவர்களாக, நன்மையை மட்டுமே வைத்து கொண்டிருப்பவர்களாக நம்ம இருக்கிறோமானா இல்லை. நிறைய தவறுகள் நம்மிடத்தில் இடம்பெறுகின்றது, நிறைய பாவங்கள் நம்மிடத்தில் இடம்பெறுகின்றது. இன்றைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சாதனங்கள் நிறைய பாவங்களின் பக்கம் நம்மை அழைத்து செல்கின்றது. நாம் அறிந்தோ அறியாமலோ பலருக்கும் துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக, மோசடி செய்யக்கூடியவர்களாக எத்தனையோ மக்கள் நம்மில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நம்மிடத்தில் தொழுகை இருக்கலாம், வணக்கம் இருக்கலாம், இன்ன பிற நன்மைகள் இருக்கலாம். அதோடு சேர்த்து சிலரை நோவினை செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையும் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்மை அறிந்தோ அறியாமலோ சிலருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தோம் என்று சொன்னால், நாளைக்கு அதுக்குன்னு அல்லாஹ் தஆலா விசாரிப்பானா இல்லையா? அப்போ அல்லாஹ் நிறுத்த சொல்லுவானா இல்லையா? இந்த வசனத்திற்கு அழகாக விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்லுவான், யஹ்பிஸூஹும், அவங்களை தடுத்து நிறுத்துங்க. போயிட்டு இருக்கவங்கள அல்லாஹ் சொல்லுவான், யஹ்பிஸூஹும், தடுங்க, அவங்கள போக வேணான்னு சொல்லுங்கள், நிறுத்துங்க, அவங்கள நிறுத்தி, இன்னஹும் முஹாசபூன், அவர்கள் என்ன செய்ய பண்ணணும், இப்போ அவங்கள்ட்ட கணக்கு கேட்க வேண்டியிருக்கு, அவங்கள்ட்ட நிறைய கணக்கு கேட்க வேண்டியிருக்கு, அதனால் அவங்கள நிப்பாட்டுங்க அப்படிங்கிற விஷயமாகத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்கின்றது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இந்த ஒரு சிந்தனை கண்டிப்பாக நமக்கு வேணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நாளுக்கு நாம் பயப்படுகின்றோம். அந்த நாள் என்பது எப்படிப்பட்டது? ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்திற்கு பிறகு சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத், ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சம்பாதித்ததோ அதற்கு கணக்கு கேட்கப்படக்கூடிய, கணக்கு வாங்கப்படக்கூடிய நாள். வஹும் லா யுظلمون, அவங்க அநியாயம்லாம் செய்யப்பட மாட்டாங்க. அநியாயம் என்பது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்காது. ஆனால் எல்லா விதத்திலும் கணக்கு கேட்கப்படும். அப்போ இந்த விஷயத்திற்கு எந்த அளவிற்கு நாம் அஞ்சி நடக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் நாளைக்கு நம்மளை விசாரித்தான் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்ன உடனே யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி சரி போகிறவரை நிறுத்துங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா நிறுத்தி வைத்தால் என்னுடைய நிலை என்னவாகும்? அதை தான் இங்கே யோசிக்கணும். அப்படி யோசித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, நாம் சரியான ஒரு வாழ்வியலையும் சரியான ஒரு நிலையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் சஹாபாக்கள்கிட்ட எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதற்கான நிறைய நிகழ்வுகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு பாருங்கள், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய பயணத்திற்கும் அதே போல் பொதி சுமப்பதற்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தை பயன்படுத்தி வந்தாங்க. அப்படி பயன்படுத்தி வந்த அபூதர்தா அவர்கள் அந்த ஒட்டகம் கிட்டத்தட்ட மரணத்துடைய ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மௌத்தாக போகிற கண்டிஷனில் இருக்குது அந்த ஒட்டகம். وهو يخاطب بعيره الذي يريد أن يموت, மரணிக்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்திடத்தில் பேசுகிறார். யார்? அபூதர்தா பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? யா ஐயுஹல் பஈர், ஒட்டகமே, லா துஹாசிம்னி இலா ரப்பிக்க, உன்னுடைய இரட்சகனிடத்தில் என்னை பற்றி குறை சொல்லிவிடாதே, என்னை பற்றி குறை சொல்லிவிடாதே. ஒட்டகத்திட்ட பேசுகிறார். அது மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறனால அந்த ஒட்டகத்தில் இந்த செய்தியை சொல்கிறார். என்னை பற்றி உன்னுடைய இரட்சகனிடத்தில் முறையிட்டு விடாதே. ஏன்னா நான் யார் தெரியுமா? ஃபஇன்னி லம் அகுன் உஹம்மிலுக ஃபௌக தாக்கத்திக், என்றைக்குமே உன்னுடைய சக்திக்கு மீறி உன் முதுகு மேலே எதையுமே நான் வச்சதில்லை அப்படிங்கிற. என்றைக்குமே உன் சக்திக்கு மீறிய ஒரு சுமையை உன் முதுகில் நான் வச்சதே இல்லை. உன்னால் எவ்வளோ தூரம் சுமக்க முடியுமோ அதைத்தான் வச்சுருக்கிறேன். உனக்கு பெரிய அநியாயம்லாம் நான் என்ன செய்யலை, ஒரு காலமும் நான் பண்ணலை. அதனால் உன்னுடைய இறைவனிடத்தில் என்னை பற்றி என்ன செஞ்சிடாத, முறையிட்டு விடாதே அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்திட்ட பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அது ஒட்டகம் கேட்கும் கேட்கலை அப்படிங்கிறதல்ல விஷயம். அப்போ என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், எனக்குன்னு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளிடத்தில் நான் மிகச்சரியாக நடந்திருக்கிறேன், அதில் மிக நீதமாகவும் நியாயமாகவும் நான் நடந்திருக்கிறேன். நான் எதுக்கு பயந்திருக்கேன் அப்படின்னா, இது விஷயத்தில் நாளை என்னை கேள்வி கணக்கு கேட்பதை நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மனிதர்களை விடுங்க, யார் விஷயத்தில் எவ்வளோ நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒட்டகத்திடத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இதே மாதிரி ஒரு நிகழ்வு,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஷீத்து அன் யுஸ்அல் அல்லாஹு அன்ஹு அல் அஹ்தாப், நாளை மறுமை நாளில் ஹத்தாபை நிறுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கு கேட்பதை நான் பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஹத்தாபை நிறுத்தி, ஹத்தாப்னா அவங்கள சொல்கிறாங்க, உமர் ஹத்தாபை நிறுத்தி கேள்வி கேட்பதை பயப்படுகின்றேன். எந்த விஷயத்தில் தெரியுமா? எனக்கு ஒரு ஒட்டகம் தரப்பட்டு அந்த ஒட்டகத்திலே அதிகப்படியான சுமையை ஏற்றி அதன் மூலமாக அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்பின் காரணமாக நான் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு குற்றவாளியாக நான் நிறுத்தப்பட்டு விடுவேனோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அதனால் என்னுடைய ஒட்டகத்தில் கூட நான் அதிகப்படியான சுமையை ஏற்றுவ நான் விரும்புகிறதே இல்லை. ஏன்னா அதன் மூலமாக நாளை நான் நிறுத்தி விசாரிக்கப்பட்டால் அல்லாஹ் என்னை விசாரித்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்ம மனுஷங்க விஷயத்தில் கூட அதை பார்க்குறோமான்னு தெரியாது. மனிதர்களுடைய விஷயத்தில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் வைக்கிறோம், அவங்கள்ட்ட பலவிதமான தொடர்புகளில் இருக்கிறோம். அவங்க விஷயத்தில் கூட நம்ம இவ்வளவு கவனமாக இருப்போமான்னு தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் விஷயத்தில் கூட எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறான். தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தில் அந்த ஒட்டகத்தை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் பயந்து நடந்திருக்கிறாங்க. ஏன்னா நாளை இதன் மூலமாக விசாரிக்கப்பட்டால் எதுவுமே அங்கே தப்பிக்காது. ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை இந்த உலகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தால் அதற்கும் விசாரணை உண்டுங்கிற அல்லாஹு தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் அதற்காக விசாரிக்கப்பட்டு பழி தீர்க்கப்படுங்கிறாங்க. அப்படி பழி தீர்க்கப்படும் என்று சொன்னால் மனிதர்களுடைய நிலைமை, நம்ம நிறுத்தப்பட்டு நம்ம விசாரிக்கப்பட்டோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்டான் அப்படின்னா, கேட்காம நம்ம அனுப்பிட்டா சரிங்க. பல நிகழ்வுகள் அல்லாஹு தஆலா இங்கே வச்சிருக்கிறான். கேள்வி கணக்கு சொர்க்கம் போவர்களுக்கான வாய்ப்புகளை வச்சிருக்கிறான். அதே போல் லேசான கேள்வி கணக்கு கேட்டு அந்த நரகத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறான். இப்படி எல்லா வாய்ப்பையும் வைத்து திடீரென்று நிறுத்தப்பட்டால் என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வியைத்தான் இந்த வசனம் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றது. வகிஃபூஹும், அவர்களை நிறுத்துங்கள், அவர்களை நிறுத்துங்கள். போயிட்டு இருக்கவங்கள நிறுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லி அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கின்றார்கள் என்று சொன்னால், போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? யதார்த்தமாக யோசிச்சு பாருங்களேன். நம்மளே ஏதாவது ஒரு நம்முடைய சொந்த அலுவல் காரணமாக ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் எல்லா வேலைகளும் சரியாக முடிஞ்சிட்டு அப்படின்னா வேகமாக வெளியே வருவோம். வந்துட்டுருக்கோம், திடீர்னு அவர் கூப்பிட்டார் அப்படின்னா நமக்கு என்ன செய்யறது? ஐயோ எதுக்கு கூப்பிட்றாரு, நம்ம எதுவும் மிஸ் பண்ணல, முடிஞ்சுன்னு நினச்சோமே. திருப்பி யதார்த்தமாக மனிதனுடைய இயல்பாகவே உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் இது. நாளைக்கு படைத்தவனுக்கு முன்னால் நிற்கும்போது, எல்லாவற்றையும் அறிந்தவனுக்கு முன்னால் நிற்கும்போது, எந்தவற்றையும் மறைக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த இரட்சகனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது, அந்த இரட்சகன் நம்மை அழைக்கும் போது, அவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நம்மை தடுத்து நிறுத்தும் பொழுது, உங்கள்கிட்ட இன்னும் சில கேள்விகள் இருக்குது என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், கேள்விகள் கேட்கப்பட்டால் குடைந்தெடுக்கப்பட்டால் நஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்க, அப்படிப்பட்ட சூழலிலே நாம் நிறுத்தப்பட்டால் என்னவாகும் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு மிக அழகான செய்தி புகாரியில் 6534வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கானத் இந்தஹு முதலமத்துல் லி அஹீஹி, யாராவது ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு ஏதேனும் அநீதி இழைத்திருந்தால் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹா, உலகத்திலே அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்துடுங்கப்பா அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய சகோதரனுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே அதை சரி செஞ்சுக்கோங்க, மறுமை வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் அல்லாஹுடைய தூதரும் எப்படி இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம்.
மறுமை வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபைன்னஹு லைஸ சம்ம தீனார் வலா திர்ஹம். அந்த மறுமை நாள் என்பது எந்த தீனாரும் எந்த திரகத்திற்கும் பயனில்லாத ஒரு நாள். அந்த நாள் அங்கே உன்னுடைய காசு பணம்லாம் எந்த வேலையும் செய்யாது. மா அக்னா அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா அப்படின்வான் ஒரு பாவி. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய இடதுகையிலே அவனுடைய காரியங்களுக்கான பதிவேடுகள் தரப்படுகின்றதோ, யாரை தனியில மூத்த குத்து கிதாபியா, இது கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, இதை பற்றி நான் தெரியாமலெல்லாம் இருந்தேனே. யாரை தகா காணத்தின் காதியா, இப்படி ஒரு தீர்ப்பு எனக்கு வந்து விட்டதே. மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய பொருளாதாரம் எந்த ஒரு பயனையும் தரலையே. ஹலக்க அன்னி சுல்தானி, என் அதிகாரம் என்னை அடித்து விட்டதே என்று மனிதன் புலம்பக்கூடிய அந்த நாளை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, சம்ம தீனார் வலா திர்ஹம். எந்த ஒரு வெள்ளிக்காசும் எந்த ஒரு தங்கக்காசையும் ஈட்டுத்தொகையாக கொடுத்து சரி செய்ய முடியாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்காவது அநீதம் இழைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை சரி செஞ்சுக்கங்க. நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் தொடர்றாங்க, நீங்கள் சரி செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? மின் கபுலி ஐ யூஹதலி அஹீஹி மின் ஹசனாத்திஹி, உலகத்திலே சரி செய்யலை அப்படின்னா உங்களுடைய நன்மைகள் எடுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. உங்கள் நன்மையை எல்லாம் எடுத்துருவான். நீங்கள் செஞ்சுருப்பீங்களே நன்மை, நான் என்ன நன்மைகளை செய்திருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு முன்னால் வச்சா என்ன நம்மள்கிட்ட இருக்குது? என்ன நம்மள்கிட்ட இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்க மறுமையை பற்றி கேட்டால் நீ அதற்கு என்ன தயார் செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா நீ மறுமைக்காக தயார் செய்து வைக்க வேண்டும். துஜுசா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முயற்சி செய்ததோ அந்த முயற்சிக்கான கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள் அது. அந்த நாளில் நான் நன்மையோடு செல்ல வேண்டும். கொண்டு செல்லக்கூடிய நன்மை எந்த விதத்திலும் அங்கே என்னிடத்திலிருந்து எடுக்கப்படக்கூடாது. எடுக்கப்பட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என் நன்மைகள் எல்லாம் எடுக்கப்பட்டதை என்ன செய்ய முடியும்? அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மின் கபுலி ஐயூஹதலி அஹீஹி மின் ஹசனாத்திஹி, அந்த சகோதரனுக்காக இவர் செய்த நன்மைகள் எல்லாம் எடுக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலேயே நீங்கள் சரி செஞ்சுக்கங்க. இல்லம் யகுல்லஹு ஹசனாத், நன்மை இல்லை, நன்மையே இல்லை, என்ன செய்கிறது? அப்படி நன்மை இல்லை அப்படின்னா ஆஹித மின் சய்யாத்தி அஹீஹி, சரி நன்மை இல்லை போனெல்லாம் விடமாட்டான். நன்மை இல்லை போனெல்லாம் விடமாட்டான். நன்மை இல்லையா, சரி நீ எவனுக்கு பாதிப்பு எடுப்புனே அவன்கிட்ட தீமை இருக்கா இல்லையா, அந்த தீமை எடுத்து உனக்கு கொடுக்குறேன்றான். அந்த தீமை எடுத்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹுடைய தூதர். நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கங்க. ஏன்னா அங்கே எந்த ஒரு காசு பணமும் இருக்காது. எதற்கு முன்னால் நீங்கள் சரி செய்யணும் தெரியுமா? உங்களுடைய நன்மைகள் எடுக்கப்படுவதற்கு முன்னாலும், ஒருவேளை உங்களிடத்தில் நன்மை இல்லை என்று சொன்னால் அவருடைய தீமை எடுத்து உங்களுக்கு தரப்படுவதற்கு முன்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நீங்கள் சமரசம் பேசிக்கங்க. சமரசம் பேசி சரி பண்ணிக்கங்க. யாருக்கெல்லாம் உங்களால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேட்டுருங்க. அங்கே கௌரவம் பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை. இங்கே நம்ம கௌரவம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்கணும். அங்கே எதுவுமே நம்மள்கிட்ட இருக்காது, எந்த ஒன்றும் மிஞ்சாது. சரி யாராவது வருவாங்களா, யாராவது சப்போர்ட்டுக்கு வருவாங்களா? சப்போர்ட்டுக்கு வந்து இப்போ இல்லைங்க இவரை எப்படியாவது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இது பண்ணிக்கங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் எதற்கும் நேரம் இருக்காது. எல்லோரும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன வழி இருக்குதோ அதை நோக்கித்தான் எல்லாரும் அலைவார்கள். அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சகோதராக இருக்கட்டும். இந்த உலகத்தில் இவர்களில் யாருக்காவது யாரிடத்திலாவது நாம் சண்டை போட்டிருந்தால், இவர்களுக்காக என்று யார்கிட்டையாவது நம்முடைய மனம் நோகும்படி பேசியிருந்தால், இவர்களுக்காக சொல்லி யாருடைய பொருளையாவது நாம் அபகரித்திருந்தால் யோசிச்சு பாருங்க. இவர்களுக்காகத்தானே செஞ்சேன்னு சொன்ன உடனே அவங்க நமக்கு வந்து நிற்பாங்களா? யாரும் வர மாட்டாங்க.
அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகாக சொல்லி காட்டினான். அந்த நாள் திடீரென்று வரக்கூடிய அந்த நாள் வந்தது என்று சொன்னால், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே நமக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. நீங்கள் யாரையும் கூப்பிட முடியாது. உங்கள் வாப்பாவை கூப்பிட முடியுமா? அல்லது உங்களுடைய வாப்பாவுக்காக நீங்கள் யாருக்காவது நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தீங்கன்றதுக்காக உங்கள் வாப்பா உங்களுக்கு வந்து நிற்பாரா? அல்லது உங்கள் உம்மா அவங்களுக்கு வந்து நிற்பாங்களா? என்னுடைய தாய்க்காக நான் யாரையெல்லாம் பகைத்தேன், என்னுடைய துணையை கூட என்னுடைய தாய்க்காக சில நேரத்தில் அநியாயம் செஞ்சுருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்காகத்தானே என் மகன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து நிற்பாங்களா? அவங்க வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. யாராவது வந்து நாம் தடுக்கப்பட்டு நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில், ஏன் இவங்களை தடுக்கிறீங்க, எல்லாம் எங்களுக்காகத்தான் செஞ்சாங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுடைய பாவத்தை எல்லாம் வாங்கி கொண்டு நீங்கள் போங்கன்னு அனுப்பி விட்ருவாங்களா? வலா தசிறு வாசிரத்தும் விசிற உஹ்ரா. ஒருவர் யாருமே அடுத்தவருடைய சுமையை அங்கே சுமக்கவல முடியாது, யாரும் சுமந்து கொள்ள முடியாது. உனக்காக நான் பாதியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி யாரும் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட இடம் கிடையாது அது. யாராவது ஒருத்தர் சொல்லட்டுமே, யாராவது ஒருவர் சொல்லுவாரா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த வார்த்தையை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய சகோதரனை விட்டு ஒரு மனிதன் விரண்டோடுவான். அப்போ பார்க்கலாம், சகோதரனை பார்க்கலாம், தாயை பார்க்கலாம், தந்தையை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாரும் இவங்களையும் பார்ப்பாங்க. ஆனால் யாரும் யாரோடும் ஒன்று சேர்ந்து நிற்க மாட்டாங்க. அங்கே அகல்னா யார் தெரியுமா? குடும்பம்னா யார் தெரியுமா? நாளை மறுமை நாளில் குடும்பத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவங்கெல்லாம் யார்? யார் இந்த உலகத்தில் நன்மைகளை சேர்த்து நன்மைகளோடு வந்து வலது கையில் அவருடைய பதிவேடு கொடுக்கப்பட்டு லேசான கேள்வி கணக்கோடு எவர் இருக்கிறாரோ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். நான் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் குடும்பமாக பார்த்தேனோ அவங்கெல்லாம் இங்கே குடும்பமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறானே, யாருடைய வலது கையில் வந்து இந்த பட்டோலை தரப்படுகின்றதோ, ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயக்கூலு ஹா முக்ரஹு கிதாபியா ஒயங்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூராங்கிற அல்லாஹு தாலா. அப்படியே அவருடைய குடும்பத்தாரிடத்தில் சந்தோஷமாக திரும்பி போவார், ரொம்ப ஹாப்பியாக போவார். யார் அவங்க? அந்த குடும்பத்தார் யார்? நம்ம எந்த குடும்பத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாவங்களை சம்பாதித்தோமோ அதெல்லாம் இங்கே குடும்பம். அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பம்னு யாரை சொல்கிறான்? யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய கட்டளை சரியான முறையில் நிறைவேற்றி நடந்தாங்களோ அந்த குடும்பத்தை அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிட்டு சொல்லி காட்டுறான். அந்த குடும்பத்தாரோடு போய் நின்று ஹா முக்ரவு கிதாபியா, இதோ பாருங்கள், படித்து பாருங்கள், எப்படி எல்லா நன்மையும் நான் பாதுகாத்து கொண்டு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் கையில் கொடுத்து எனக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையின் பக்கம் அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிற அந்த சந்தோஷம் இருக்கே, அதுதான் நமக்கு வேணும். அந்த சந்தோஷம்தான் வேணும். அந்த சந்தோஷம் இல்லாத ஏதாவது ஒன்று நமக்கு வந்தது என்று சொன்னால் அதை விட இழப்பு எதுவுமே இருக்காது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் மறுமையை பற்றி சொல்கிறானோ மறுமையில் நீ தனித்திருப்ப அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு பதிவு செய்கிறான். திரும்ப திரும்ப பதிவு செய்கிறான். நான் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும், நான் மட்டும்தான், என்னுடைய உறுப்புகள் கூட எனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னுடைய உறுப்புகள் கூட எனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னோடு என்னுடைய உடம்போடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய என் தோல் கூட எனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த நாளுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த நாளுக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதுக்காகத்தான் இந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். அதையெல்லாம் சற்று கவனமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைய பாவங்களின் பக்கம் கொண்டு போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அச்சம் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் அவசியத்திலும் என்ன செய்கிறோம், நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில்
கேள்வி கணக்குகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது தன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறான். இன்ன பத்துஷ ரப்பிக்க லஷதீத் அப்படிங்கிறான். உன்னுடைய இறைவனுடைய பிடி கடுமையானது அப்படிங்கிறான். உன்னுடைய இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் இறைவன் என் மீதும் என்னை சார்ந்த மக்கள் மீதும் எந்த அளவுக்கு கருணை காட்டுறானோ அதே அளவுக்கு பன்மடங்கு கருணையை நாளை மறுமை நாளில் காட்டுவான். மறுமை நாளில் காட்டக்கூடிய அளவுக்கான எல்லா விதமான காரியங்களை வைச்சிருப்பான். அதே நேரத்தில் அவனுடைய வேதனையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம் அப்படிங்கிறான். என்னுடைய வேதனை என்பது உங்களை நோவினைப்படுத்தக்கூடியதாகத்தான் என்னுடைய வேதனை இருக்கும். அலீம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உனக்கு எப்படியெல்லாம் நோவினை தர முடியுமோ அந்த அளவிற்கு நோவினை தரக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வேதனையும் இருக்கும். என் வேதனை சாதாரணமானதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த வேதனைக்கு தான் நபிமார்கள் பயந்தாங்க. இந்த வேதனையை கருத்தில் கொண்டு தான் நபிமார்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை நாம் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்ட யார் அவங்கள பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க எங்கே இருப்பாங்கன்ற அல்லாஹு தாலா சாதாரணமாக சொல்லலையே. அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா வச்சுருக்கிறான். நபிமார்கள் என்பவர்கள் யார்? சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்குன்னா முதல் படித்தரத்தில் இருப்பவர்கள் அவங்க தான். அவர்களுக்கான படித்தரம் அந்த மனிதர்களுக்கு தான் இருக்குது. அவங்க யாராவது அதை சாதாரணமாக கடந்து சென்றிருக்கிறாங்களா? அல்லாஹுடைய தூதர் கடந்து செஞ்சுருக்காங்களா? நான் தான் முதலாக எழுப்பப்படுபவன், முதலாக சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வ மக்களை, அல்லாஹுடைய அரிசுடைய வளையத்தை தட்டக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. பிரத்யேகமான திக்ருகளை அல்லாஹு தாலா எனக்கு மட்டும்தான் கற்றுத்தருவான் சொன்ன அல்லாஹுடைய தூதர் இந்த ஹிசாபுக்கு பயந்திருக்காங்களா இல்லையா? முதலாக நான் எழுப்பப்படுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் முதலாவது எழுப்பப்படக்கூடிய அவ்வளவு மையூக்கல். நாளை மறுமையில் எழுப்பப்படுவதிலே முதல் நபர் நான் தான். எழுப்பினோன்னு நான் பார்க்கக்கூடிய முதல் காட்சி என்ன தெரியுமா? நான் பார்க்கக்கூடிய முதல் காட்சி அல்லாஹுடைய அரிசை தான் நான் பார்ப்பேன். அந்த அரிசுடைய ஒரு காலை மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருப்பார். அவர் எனக்கு முன்னவே எழுப்பப்பட்டாரா அல்லது பாதுகாக்கப்பட்டவர்கள் ஒருவரா என்று எனக்கு தெரியாது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் ஒரு பாவத்தை செய்தேன், அதற்காக மன்னிக்கவும் பட்டுட்டேன். மன்னிக்கவும் பட்ட அவர்கள் அதற்கு பிறகுதான் நபித்துவம் கொடுக்கப்படுறாங்க. ஃபிரௌனுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. பனு இஸ்ரவேலர்களுக்கு முன்னால் போய் நின்று எல்லா விதமான காரியங்களையும் சரி பண்ணி தராங்க. அப்படியெல்லாம் இருந்த அவங்க அந்த இடத்தில் பயப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய விசாரணை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே முதல் படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள். அன்அம அல்லாஹ், அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள் யார்? மினன் நபிய்யீன், நபிமார்கள். சித்தீகின், நபிமார்களை உண்மைப்படுத்தியவர்கள். வஷ்ஷுஹதா, ஷஹீதுகள். வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் நபிமார்கள். அப்போ அந்த நபிமார்கள் அல்லாஹுடைய விசாரணைக்கு பயந்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் எப்படி பயப்படணும் அப்படிங்கிறத இங்கே யோசிக்கணும். இந்த விஷயத்தில் நாம் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை மறந்து விடாமல் இருப்பது என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஹஷ்ரில் 59வது அத்தியாயத்தினுடைய 18-19வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளை எதை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும். நான் எதை தயார் செஞ்சு வச்சுருக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்குது, நன்மையா தீமையா, பாவங்களா குற்றங்களா, எது என்கிட்ட இருக்குது, அல்லது வணக்கங்களும் தர்மங்களும் இன்ன பிற காரியங்கள் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன்னா நான் தான் பார்க்கணும். நம்மளை தான் எல்லாம் பார்க்க சொல்கிறான். உங்களையும் நீங்கள் பாருங்கள்.
உங்களை பற்றி யோசிங்க, உங்களை நீங்கள் சிந்திங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட எல்லா விதமான ஆற்றல்களையும் நான் கொடுத்துருக்கிறேன். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா துபுசிரோன், அஃபலா தாக்கிலோன், அஃபலா தம்தரோன். இது எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இது எல்லாமே சொல்வதற்கான காரணம் உங்களை பாருங்கள், உங்களை பாருங்கள், உங்களை பாருங்கள். இப்போ என்னை பற்றி நான் எதையுமே யோசிக்காமல் நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலான்னு இருந்தேன்னா அங்கே போய் நான் மாட்டிக்குவேன். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வல் தந்தூர் நஃப்சும்மா கத்தமத் லிகத். நாளை மறுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கின்றது என்று பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லா, மேலும் அல்லாஹுக்கு பயப்படுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலுன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஹபீர் அப்படிங்கிறான். ஹபீர் அப்படின்னா எல்லாவற்றையும் நன்கு ஆராய்ந்து அறியக்கூடியவன். ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அந்த செய்தி எப்படிப்பட்டது, அதனுடைய நிலை என்ன, அதனுடைய உண்மை என்ன, அதில் என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு தான் ஹபர் அப்படின்வாங்க. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஹபீர் அப்படிங்கிறான். எல்லாவற்றையும் தெரியும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன. நீங்கள் சிலர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். யார் அவங்க? நசுல்லாக, அல்லாஹ்வை மறந்தார்களே அப்படிப்பட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இங்கே எல்லா தப்புக்கு காரணம் என்ன நல்லா சொல்கிறான். நாளைக்கு நீங்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் அல்லாஹ்வை மறப்பதை தான் ஒரு காரணமாக இருக்குங்கிறான். அல்லாஹுடைய நினைவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய நினைவு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூரமாயிரும். ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு குற்றத்தையும் செய்யக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அல்லாஹ் ஞாபகம் வருவான். இதை நான் செய்யணுமா, செஞ்சால் அல்லாஹ் கேட்பானே, நம்மளை தண்டிப்பானே அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் அந்த சிந்தனைகளும் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன நசுல்லா. சிலர்களை போல நீங்கள் ஆயிராதீங்க. அவங்க யார்? அல்லாஹ்வை மறந்தாங்க. அப்படி மறந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபன்சாகும் அம்புசகும், அவர்களையே மறந்துட்டாங்க. அவர்களே மறந்துட்டான் அப்படின்னா என்னுடைய நிலை என்னவாகும் நாளை மறுமையில் அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாமல் போயிட்டான். நாளைக்கு நான் நிப்பாட்டப்படுவேனே, விசாரிக்கப்படுவேனே, அல்லாஹ் என்னை கேட்பானே, குடைஞ்சு கேட்பானே அப்படிங்கிற எந்த ஒரு நிலையும் அவன்கிட்ட இல்லாமல் அவனையே மறந்துட்டான். அவனை மறந்தவனாக ஆயிட்டான். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 59வது அத்தியாயத்தினுடைய 18-19 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம நல்லவர்களோடும் நன்மைகளோடும் வாழ்கின்றோம் என்று சொன்னோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் அது இல்லை. நிறைய நம்மை சுற்றி தீயவர்கள் இருக்கிறாங்க, தீமைகள் நிறைய இருக்குது. நாம் பாவங்கள் செய்வதற்கான எல்லா வழிகளும் மிக இலகுவாக நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழலில்தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் யாருமே விதிவிலக்கல்ல. ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும்போது அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை திரும்ப திரும்ப செய்துவிட்டு தூங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அவர்கள் அப்படியே அந்த வலது கன்னத்தில் அவங்களுடைய கையை வச்சுட்டு சொல்லுவாங்க, பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜம்பி ஒபிக்க அர்ஃபஹு இன் அம்சக்த நஃப்சி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது இபாதக்க சாலிஹின். அல்லாஹுடைய தூதர் அப்படியே படுத்துட்டு வலது கையில் அவங்க கன்னத்தை அப்படியே வைப்பாங்க. கன்னத்தை வச்சுட்டு இதை ஓதுவாங்க, பிஸ்மிக ரப்பி, என்னுடைய இரட்சகனே, உன்னுடைய பெயரை கொண்டு வலாத்து ஜம்பி, என்னுடைய விழாப்புறத்தை வைக்கின்றேன். இன் அம்சக்த நஃப்சி, இந்த தூக்கத்தோடு என்னுடைய வாழ்வை நீ முடிச்சிட்ட அப்படின்னா, என் அம்சக்த நஃப்சி, இந்த தூக்கத்தோடு என்னுடைய வாழ்வை நீ முடிச்சிட்டனா ஃபர்ஹம்ஹா, அதற்கு அருள் செஞ்சிரு, அதுக்கு அருள் செஞ்சிரு. ஏன்னா உன்னுடைய அருள் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத சொல்லும் விதமாக என் அம்சக்த நஃப்சி ஃபர்ஹம்ஹா, நீ இந்த வாழ்க்கை இன்றைக்கி நைட்டோடு எனக்கு முடிக்கிற அப்படின்னா அதுக்கு கருணை புரிஞ்சிரு. ஒயின் அரசல்தஹா, ஒருவேளை திருப்பி இந்த உயிரை தர நாளை வாழ்வதற்காக எனக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கின்றாய் என்று சொன்னால் ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது இபாதக்க சாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்களை எப்படி இந்த உலகத்தில் பாதுகாப்பாயோ அதே போல் என்ன பாதுகாத்துரு. ஒவ்வொரு நாளும் இரவில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க,
ஏன்னா அந்த பாதுகாப்பை நாம் இன்றைக்கு அதிகமாக கேட்க வேண்டியிருக்கின்றது. ஏன்னா பாதுகாப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கினால்தான் நாம் இந்த உலகத்தில் பாதுகாப்பு பெற முடியும். நாம் தீமைகளிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் பாவைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக்க முடியும். நன்மையை தூண்டக்கூடியவர் நமக்கு நன்மையை தூண்டிக்கிட்டே இருப்பார். இல்லை அப்படின்னா நன்மையை தூண்டுபவர் நம்மை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா நம்மை விட கை சேதத்திற்குரியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை கவனத்தில் கொண்டு எல்லா நேரங்களிலும் எல்லா செயல்களிலும் நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நாளை மறுமை நாளில் நிறுத்தப்பட்டால் என்னவாகும், நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டால் என்னவாகும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை மட்டும் அந்த எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை பாதுகாப்பதை போல் நம்மையும் பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பு என்பது நாளை மறுமை நாளில் நமக்கான ஈடேற்றத்தை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஈடேற்றத்திற்குரிய நல்ல மக்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களை வெண்ணைமாக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.